ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மாதவி கண்டில் எப்படியும் நம்ம நந்தினி வந்து மாட்டிட்டாங்க. ஏன்டா மாட்டினாங்க அந்த அளவுக்கு இருந்தது. ஏன்னா அவளுங்க சும்மா கரைச்சாலே அரைச்சி எடுத்துருவாளுங்க. இதில் வேற கோயிலுக்கு போகிறேன், இதில் வேற பொய் சொன்ன மாதிரி ஆறிடுச்சு நம்ம நந்தினி வந்துட்டு. ஆனால் ஆக்சுவலாக நம்ம நந்தினி பொய்யே சொல்லலை, அவங்க சொன்னதான் சொன்னாங்க. ஆனால் இவங்க எப்போயுமே நம்ம நந்தினி தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால பொய் சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு உன்னை சும்மாவே விடமாட்டேன்டி, நீ பொய் சொன்னதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணுறாளுங்க. மாதவியும் சுரேகாவும் என்னக்கா பண்ணுறது, இப்போ இந்த நந்தினி எதனா பண்ணணுமே, இவ பொய் சொன்னதுக்கு எதனா கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வைக்கிறண்டி அவளுக்கு சம்பவம், நீ கவலைப்படாத, நாளைக்கு அவளை முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதவி வந்துட்டு சுரேகாட்ட சொல்ல, சரிக்கா அப்போ ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் எப்படி நடந்துட்டுருக்கு, அங்கே வந்து நம்ம நந்தினி வந்துட்டு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டுடுறாங்க விஜயா கிட்ட, என்னக்கா இந்த மாதிரி இப்படி சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையானு கேட்கும்போது, ஆமாம் நந்தினி பொய் தான், எங்களுக்கு கல்யாணம் வந்து ஆகஸ்ட் 1 தான் ஆனிச்சு, ஆனால் அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் உன்னை கோயிலுக்கு கூட்டு வர சொன்னதே அவர் தான், எனக்கு அங்கே விஜய் அண்ணா இருப்பாங்கன்னு கூட தெரில அப்படி இப்படின்னு கூட நம்ம வந்துட்டு இங்கே விஜயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நந்தினிக்கு ஒன்றுமே புரியல என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் தான் வந்துட்டு தெரிய வரப்போகுது, இந்தமாரி சூர்யா சார் பிளான் பண்ணி தான் எல்லாரையும் வர சொன்னது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவை அங்கே எடுத்த செல்ஃபின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஃபோட்டோவை செவுத்தில் மாட்டுறதுக்காக தான் இவ்வளோ ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு போக போக தான் நம்ம நந்தினிக்கு தெரியும். அது வரைக்கும் வந்து நம்ம நந்தினியோட மனசு படாத பாடு படப்போகுது. ஏன்னா இந்த வீட்டில் எப்போ என்ன பிரச்சனை வருதுன்னு வேறு தெரிய மாட்டேது. இதில் வேறு நம்ம வேறு வெளியே போய்ட்டு வந்து என்ன நடக்க போகுதுன்னே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி பக்குன்னு இருக்காங்க. அந்த டைமில் தான் சூர்யா சார் வர்றாரு. வந்ததுமே கையில் பெரிய ஃப்ரேமோடு எடுத்துகிட்டு வராரு. என்னடா இது இவர் ஃப்ரேம் எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா அதில் இருக்கிறது நம்ம நந்தினி ஃபோட்டோவும் சூர்யா சார் ஃபோட்டோவும் தான். அதை பார்த்ததுமே நம்ம நந்தினிக்கு அதிர்ச்சி, அட பாவி மனுஷா, இது பிளான் பண்ணுறது தான் என்ன கோயிலுக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.